ஒரு செய்தி இப்போதான் எனக்கு நினைவுக்கு வருது. நம்ம யாத்திரையில் உமையாள் அம்மா அவர்கள் போன வாரம் ஒரு செய்தியை என்கிட்ட சொன்னாங்க. என்னென்னா, ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சூளை நோயை கொடுத்துட்டாரு சுவாமி. அவருக்கு சுந்தரரை கண்டாலே பிடிக்கல. உடனே அவர் சொல்றாரு, சாமி சொல்றாரு, சுந்தரன் வந்து தீர்த்தால் ஒழிய உனக்கு சூளை நோய்க்கு விமோச்சனமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி உமையாள் அம்மா என்ன செய்தாங்க, ஐயா அச்சிறுபாக்கத்துக்கு நான் வரணும், நீங்க இந்த யாத்திரையில அச்சிறுபாக்கத்தை மட்டும் விட்டுருங்க. அவங்க சொன்னது விட்டுருங்க, நான் அடுத்த முறை வருவேன், அப்போ நம்ம அச்சிறுபாக்கம் போகலாம் அப்படின்னாங்க. இது ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க? இல்லை இல்லை, எனக்கு ஆசை ரொம்ப அதிகம், ஏரோப்ளைன்ல போற மாதிரி நான் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இந்த யாத்திரையில 5 கோயிலும் 8 இடமும் போயிட்டு நான் பார்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா ஏர்கோன் கலிக்காமனாருக்கு எப்படி சுந்தரர் வந்தார் ஒழிய சூளை நோய் போவாது அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி உமையாள் அம்மா வராம நீ அச்சிறுபாக்கம் போவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையை இன்னைக்கு சாமி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இதை நிச்சயமா அந்த அம்மாவுக்கு தெரியப்படுத்தி, அந்த அம்மா வந்தாதான் நமக்கு அச்சிறுபாக்கத்துக்கு சாமி நம்மளும் உள்ள கூப்பிடுவார் அப்படின்றது தான் உண்மை. இப்போ வாழ்த்து பாடி நாம நிறைவு செய்வோம். அது கைலாய பரம்பரை